இன்றைக்கி வர எக்ஸிட் போல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னாடியே சொல்கிறேன், இதுனா ப்ரீ பிளான்ட் அண்ட் ப்ரீ அனாலிஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும், நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் பர்சன்டேஜை குறைச்சி விட்ருவாங்க அந்த ஏரியாவில். இந்த எக்ஸிட் போலே ஒரு நரேட்டிவ். சி ஓட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, டிஎம்கே வந்து வின்னிங்கம்மா. நம்ம ரங்கராஜ் பாண்டே அண்ணன் எடுத்துக்கோங்க, அவர் வந்து அதிமுக வின்னிங்கம்பார். இந்த எக்ஸிட் போலே வந்து ஒரு வேஸ்ட். எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன், மெட்ராஸில் இருக்கவங்க 20% எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு இருக்கேன். நான் இருக்குங்களா? ஆமாம் சார், இது வரைக்கும் இல்லாத. ஓகேங்களா, நான் 20% எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொன்னப்போ நான் டிவிடி பேசுகிறேன்னா பேசும்போது என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து 20%க்கு மேலே வந்திருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் தமிழர் க்ளோஸ் தான், அவ்வளோதான் க்ளோஸ். நீங்கள் என் பதிவாகவே எடுத்துக்கலாம், புரிஞ்சுங்களா? விசிகா க்ளோஸ். தோழமை கட்சிகள் 2 இடத்துலையும் போட்ட தோழமை கட்சிகள் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி கம்யூனிஸ்ட் கட்சினா காசு கொடுத்துருக்கான். எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. திமுக 100, அதிமுக 100, விஜய் அவர்கள் 34. விஜய் எங்கே போகிறாரோ அங்கே தான் ஆட்சி. அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? வெளியிலேருந்து அதிமுக நபர்கள் வந்து ஆதரவு கொடுத்து விஜய் வராரு என்ற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாம் ஆட்சி கவுக்கப்படும். இட் வில் நாட் பி a ஸ்டேபிள் கவர்மெண்ட். நம்ம சீக்கிரமாக எலெக்ஷனை சந்திப்போம். 70க்கு 67 சீட் அடித்தாங்க ஆம் ஆத்மி, ஓகேங்களா? அந்த எலெக்ஷனை ரீஎலெக்ஷன் இங்கே வச்சா, ஓகேங்களா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வாஸ் அவுட் ஆயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தொங்கு சட்டசபை நடந்தாலும் சரி. வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷன் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு சூப்பர் பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை சார், நான் மற்ற ஜேர்னலிஸ்ட்டை பேசின வரைக்குமே திமுக ஆதரவாக நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வந்திருக்குன்னு. ஒன்றும் இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்கள வேற பேசினவங்க அதே வாய் இன்னைக்கு மாற்றி பேசுறது, எப்படி 1.5 கோடி வாக்குகள் வந்துடும் போல விஜய்க்கு அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் வந்திருக்கு தாவிகாவுக்கு. சார், முதல்படியாக இதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ வாக்குகள் வரும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்களுக்கு? சார், இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு ஓட்டுக்கு வந்து 2000லேருந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுங்களா? நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸோ புரிஞ்சுங்களா எதுவுமே நான் வந்து பண்ணாமல் நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து டாக்குமெண்ட்டோடு சொல்லுவேன், புரிஞ்சுங்களா? எனக்கு தெரியாத விஷயத்த நான் தெரியாதுன்னு சொல்லுவேன். அப்படிங்கும்போது அந்த அனாலிசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வென்ற ஒரு வாக்கு இவ்வளோ காசு கொடுத்தும் இவங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா, இது விஜய்க்கு ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார்னு சொல்லுவேன். ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார், புரிஞ்சுங்களா? அதாவது விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 90% விழுந்தது விஜய்க்கு மட்டும்தான். இந்த 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளும் மக்களும் சேர்ந்து உழைச்சிருக்காங்க விஜய் கட்சிக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் வந்து அவரை அணிலாட்டம் உதவுனேன்னு சொன்னதுக்கு சொல்லுவாங்க. நான் நெகை மாதிரி இருந்திருக்கேன், சும்மா ஸ்டேபிளர் பண்ணி எடுக்கிறதுக்கு உதவி இருக்கேன், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்றைக்கி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கி ஓட்டு போட்ட மக்கள் வந்து பேசுகிறாங்க, வெளியில் பேசுகிறாங்க, நான் விசிலுக்கு தான் போட்டேன். நீங்கள் அதே மக்கள்கிட்ட நீங்கள் போய் திரும்ப கேளுங்க, புரிஞ்சுங்களா? அந்த எம்எல்ஏ பேர் என்னன்னு, நீ யாருக்கு வாக்களிச்ச, அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜய்க்கு போட்டேன்பாங்க. இதுதான் அலை. இந்த அலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி மாதிரி இந்த அலையை அடித்து விட்டது, புரிஞ்சுங்களா? இந்த நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கள்டே நான் சொல்கிறேன், விசிலுக்கு ஓட்டு போட்டவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுங்களா, பெரும்பாலும் நீங்கள் மெட்ராஸில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் இருக்கிறவங்க நாங்கள் எந்த தொகுதியில் வருவோன்னு கூட சரியாக தெரியாது, புரிஞ்சுங்களா? ஆனால் இன்றைக்கி மெட்ராஸில் நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன், மெட்ராஸில் இருக்கவங்க 20% எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு இருக்கேன். நான் இருக்குங்களா? ஆமாம் சார், இது வரைக்கும் இல்லாத. ஓகேங்களா, நான் 20% எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொன்னப்போ நான் டிவிடி பேசுகிறேன்னா பேசும்போது என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து 20%க்கு மேலே வந்திருக்கு மெட்ராஸில். ஓவராலாக வந்து 10%க்கு மேலே வரும்னு சொன்னேன், ஓகேங்களா? இன்றைக்கி ஓவராலாக வந்து 10%க்கு மேலே வந்திருக்கு, புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து நான் வந்து கணிச்சதில் நான் வந்து எனக்கு வெற்றி கிடச்சிச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸிட் போலே ஒரு நரேட்டிவ். இன்றைக்கி வந்து எக்ஸிட் போல் ஏன் வந்து 29th 7 o'clock மேலே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் வெஸ்ட் பெங்கால். அந்த எலெக்ஷன் வந்து ஓவர் ஆன பிறகு தான் வந்து எக்ஸிட் போல் அனௌன்ஸ் பண்ணுன்றதுக்காக எக்ஸிட் போலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, புரிஞ்சுங்களா? இந்த எக்ஸிட் போல் என்னான்னு கேட்டிங்கன்னா,
நான் சொல்லட்டுமா? சி ஓட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. டிஎம்கே வந்து வின்னிங்கம்மா, ஓகேங்களா? நம்ம ரங்கராஜ் பாண்டே அண்ணன் எடுத்துக்கோங்க, அவர் வந்து அதிமுக வின்னிங்கும் பாரு, புரிஞ்சுங்களா? இதுதான் எக்ஸிட் போல். அந்தந்த கட்சிக்காரங்க ஒரு எக்ஸிட் போலை நடத்துகிறாங்க, புரிஞ்சுங்களா? அந்தந்த டிவி இப்போ நேஷ்னல் மீடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் ஊதும், புரிஞ்சுங்களா? நம்ம தமிழ்நாடு மீடியாவில் 90% வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சொல்லுவாங்க? டிஎம்கேக்கு சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? 10% யாருக்கு சொல்லுவாங்க? ஏடிஎம்கேக்கு சொல்லுவாங்க. டிவியே இல்லாத சேனல் கட்சி அது நாம் தமிழர், தாவேகா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள், புரிஞ்சுங்களா? இவங்களுக்குனா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சசிகலாவுக்கு சொல்ல மாட்டாங்க, இது ராமதாஸ் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறேன், ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸேஷன் தான், புரிஞ்சுங்களா? வெயிட் பண்ணதை வெயிட் பண்ணிட்டோம், புரிஞ்சுங்களா? இன்னொரு 4 நாள் கழிச்சு வாங்க, ஓகேங்களா? போலானது வந்து எப்படி போலாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சதவீதத்தையும் எடுத்து பேசுவோம், புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு போலியான நரேட்டிவ். எக்ஸிட் போலே வந்து ஒரு வேஸ்ட், புரிஞ்சுங்களா? நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், சி ஓட்டர்ஸோட எக்ஸிட் போல வந்து நம்ம வந்து போன பீகார் எலெக்ஷனில் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, இவர் லல்லு பிரசாத் பையன், அவர் என்ன யாதவ், தேஜஸ்ரீ யாதவ் வந்து வெற்றி போடுவார். முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அவர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பிகே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 3வது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிதிஷை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நரேட்டிவே சேஞ்ச் ஆச்சா இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சி ஓட்டர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க வந்து காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே சி ஓட்டர்ஸ் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணும், புரிஞ்சுங்களா? மற்ற எக்ஸிட் போல்னால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ மக்களே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இந்த எக்ஸிட் போலுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ண விரும்புகிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது, புரிஞ்சு? இப்போ நம்ம எக்ஸிட் போலுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். எக்ஸிட் போல் வந்தோடனே அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை நீங்கள் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி நான் பேசுனது கீழே நீங்கள் போடுறீங்க, ஓகேங்களா? அன்றே கணித்தார், நான் இன்றைக்கு தான் கணிக்கிறேன், சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே கணித்தார் ஆரோக்கிய சதீஷ்ன்றதை நீங்கள் போட்டு டேக்லைனா இதை போடுங்க. ஏன்னா 100% இப்படி தான் நடக்குது, புரிஞ்சுங்களா? நம்ம எல்லா போலையும் பார்க்குறோம், இது எல்லாமே இது பார்க்குறோம். இது வந்து கட்சி சார்ந்தது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு பில்டப்பு, புரிஞ்சுங்களா? இதுக்கெல்லாம் ஒத்து விடுறது. இப்போ ஏன் வந்து மக்கள் வந்து யூடியூப்பை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, யூடியூப்பில் ஏன் சேனல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து யாருமே நியூஸை நம்புறதில்ல, புரிஞ்சுங்களா? இந்த சேனலாக இந்த கட்சிக்கு பேசுவான், இந்த சேனலாக இந்த கட்சிக்கு பேசுவான், இந்த எக்ஸிட் போலாக இது இந்த கட்சிக்கு சார்பாக இருக்கும், இந்த எக்ஸிட் போலாக இது இந்த கட்சிக்கு சார்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதை வந்து ஃபிக்ஸேஷன் வந்து கிளியராக கொண்டு வந்துட்டாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கும்போது இந்த எக்ஸிட் போலுங்கிறதே வந்து ஒரு ஐ டோன்ட் பிலீவ் இன் இட், ஓகே? ஆஸ் ஐ டோல்ட் யூ, இதை நீங்கள் எடுத்து கீழே போட்டிங்கன்னா நான் சொன்னது அப்படியே இருக்கும். அது இதில் நம்பிக்கை வர மாதிரி எதுவும் எனக்கு வந்து இல்லை சார், எனக்கு இல்லை சார். எப்படி சார் இது? வி ஆர் இந்த ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் சார், ஓகேங்களா? நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு கண்ட்ரியை எடுத்திங்கன்னா நம்ம ஸ்பெயின் பாப்புலேஷனோட ஜாஸ்தியாக இருக்கும், தமிழ்நாடு ஃப்ரான்ஸ் பாப்புலேஷனோட ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கண்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கு மேலே நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் மட்டும் இருக்குது, புரிஞ்சுங்களா? இது வந்து ஐ டோன்ட் டிட்டர்மைன் ஆல் திஸ் திங்ஸ், ஓகே, புரிஞ்சுங்களா? அந்த எக்ஸிட் போல் மேலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் ஜெயிக்கவே மாட்டாருன்னாங்க, ஓகேங்களா? நான் அன்றைக்கே சொன்னேன், நான் ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன் ட்ரம்ப் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னு கேட்டிங்களா, புரிஞ்சுங்களா? அமெரிக்கன்ஸ் ஆர் நெவர் எலெக்டட் அ லேடி பிரசிடென்ட். நான் எடுத்த பாயிண்ட்டு ஏன்னா தே ஆர் ஆல் மேல் சாம்னிஸ்ட், அமெரிக்கன்ஸ் ஆர் ஆல் மேல் சாம்னிஸ்ட். இன்ன வரைக்கும் வந்து நம்ம சொல்கிறோம்ல, நமக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்திருக்காங்கல்ல, புரிஞ்சுங்களா? நம்ம சொல்கிறோம்ல, நமக்கு இப்போ நமக்கு பிரசிடென்ட் வந்து பிரதிபா பட்டேல் இருந்திருக்காங்கல்ல, புரிஞ்சுங்களா? இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டும் விமன் தானே, புரிஞ்சுங்களா? எல்லாருமே வந்து நம்ம விமனை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுவோம். ஈவன் பாகிஸ்தானில் கூட ரெகனைஸ் பண்ணுவாங்க, ஆனால் யூஎஸில் பண்ண மாட்டாங்கன்னு அன்னைக்கே சொன்னேன், புரிஞ்சுங்களா? அதுதான் இந்த ஒரு இதை எல்லாருமே பார்க்க வேண்டிய இடத்த பார்க்க விட மாட்டாங்க. இட்ஸ் ஆல் இமோஷனல் ஆல்சோ, திங்ஸ் ஆல்சோ இட்ஸ் செட்டில் இன் ஆல் திஸ் போலிங், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது இந்த எக்ஸிட் போல நான் வந்து எந்த விதமான இதுக்குமே ஒரு 0.1% கூட எடுத்துக்க மாட்டேன். ஓகே சார். சார் இப்போ அடுத்தபடியாக ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சில பல நியூஸ்லாம் வருது,
திமுக இவ்வளோ இடம், அதிமுக இவ்வளோ இடங்கள். உங்களுக்கு என்ன சார் தோணுது, இது எப்படி போகும்னு நினைக்கிறேன்? திமுக எல்லாத்தையும் நான் குறை சொல்லிட்டு நானே ஒரு நம்பர் சொன்னேன்னா அது சரியா இருக்கு. நான் வந்து என்ன சொல்றேன்னா, அவங்க நம்பர் சொன்னது விதத்துல நான் சில கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன், நான் நம்பரா சொல்ல மாட்டேன். புரிஞ்சுங்களா? இப்ப அண்ணன் ரங்கராஜ் பாண்டே, ஏன்னா நான் அவரை ஃபாலோ பண்றேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா அவர் வந்து அவர் கணிச்சதுல சில நிறைய விஷயம் வந்து கரெக்டா இருந்திருக்கு. ஓகேங்களா? 2016 அதுக்கப்புறம் வந்து நிறைய தப்பா இருந்திருக்கு, அது வேற விஷயம். புரிஞ்சுங்களா? அவர் கணிச்சதுல அவர் இது பண்ணது வந்து விஜய்க்கு வந்து 25%. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னார். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி சி ஓட்டர்ஸில் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 10% தான் ஓட் பண்ண வருவாங்கன்றிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ஓட்டில் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 15 lakhs ஓட்ஸ் வந்து போல் ஆயிருக்கு யங்ஸ்டர்ஸு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா போது 10%ன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு 60% போல் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கிறவங்க வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் ஓட் பண்ண வருவாங்கன்னாங்க. அந்த இவங்க அதாவது ப்ரீபோலில் அவங்க சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா சி ஓட்டர் சொன்னதில் இவ்வளோ விஷயம் வந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸு. அப்படிங்கும்போது அவங்க எக்ஸிட் போலில் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனில் தே ஹவ் நாட் ஒர்க்ட் அவுட் இன் திஸ் ஏரியா தட் ஏரியா அப்படின்னு சொல்லி நான் குறைகள் மட்டுமே கண்டுபிடிச்சி நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வர எக்ஸிட் போல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னாடியே சொல்கிறேன், இதெல்லாம் ப்ரீ பிளான்ட் அண்ட் ப்ரீ அனாலிஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும், நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் பர்சன்டேஜை குறைச்சி விட்ருவாங்க அந்த ஏரியாவில். பிலோ தென் 40 வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓட்டு போட வரலம்பாங்க. இப்போ 85% ஓட்டு ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஓட்டில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த ஓட்டில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக ஓட் பண்ணுறவங்க இவ்வளோ இருக்காங்க அப்படின்னு அந்த பர்சன்டேஜ் வந்து பிரிக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிலோ தென் 50 வந்து மோஸ்ட்லி தே ஓட்டட் ஃபார் டிவிகே. புரிஞ்சுங்களா? அது ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இட்ஸ் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், ஐ டோன்ட் இது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் தென் 50 வந்து டிவிகேக்கு கம்மி தான். புரிஞ்சுங்களா? அதே நானும் சொல்கிறேன், அபோவ் தென் 50 வந்து இந்த ரெண்டு கட்சிங்களுக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். திராவிட ஐ மீன் டிஎம்கே ஏடிஎம்கே. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் தமிழர் க்ளோஸ் அவ்வளோதான் க்ளோஸ். நீங்கள் அதே நீங்கள் என் பதிவாகவே எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? விசிகா க்ளோஸ். தோழமை கட்சிகள் 2 இடத்துலையும் போட்ட தோழமை கட்சிகள் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து ஒரு பெரிய வின்னிங் பாயிண்டாக இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது இங்கே இவங்க 70 சீட்டு தோழமை கட்சி கொடுத்துருக்காங்களா? தாவேகா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து தாவேகாக்கு அகேன்ஸ்டாக பானை யோசிச்சு பாருங்க எது ஜெயிப்பாங்கன்னு. தாவேகாக்கு அகேன்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை யோசிச்சு பாருங்க. இந்த வாட்டி கம்யூனிஸ்ட் கட்சினா காசு கொடுத்துருக்கான், எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு பாருங்க. ப்ளஸ் தாவேகாக்கு அகேன்ஸ்டாக காங்கிரஸ் யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுங்களா? இந்த சைடு வந்து தாவேகாக்கு அகேன்ஸ்டாக பாஜக யோசிச்சு பாருங்க, அமமுக யோசிச்சு பாருங்க, பாமக யோசிச்சு பாருங்க. யாருமே லிஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து இப்போ பெரம்பூர் தொகுதியில் எடுத்தீங்கன்னா பாமக வேட்பாளரே வந்து வேலை செய்யலை. ஓகேங்களா? விஜய்க்கு இதுக்கப்புறம் வந்து வேலையே செய்யலை. அப்படிங்கும் போது அந்த நிலை தான் வந்து இந்த தோழமை கட்சின்ற ஒரு வாடையே எந்தெந்த கட்சினா வந்து காசுக்காக போயும் கேஸுக்காகவும் போய் உறவு வச்சுக்கிட்டாங்களோ இந்த தோழமை கட்சியை மக்கள் ஒன்றிணைக்க புறந்தள்ளி விட்டார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 பைசா கூட ஓட்டு வராது. புரிஞ்சுங்களா? அடுத்த எலெக்ஷனில் வந்து நம்ம தோழமை கட்சின்னு பேசவே வேணாம். நல்ல தோழமை கட்சிகள், ஓகேங்களா, உற்றக்கட்டு உள்ள தோழமை கட்சிகள் கண்டிப்பாக வந்து தாவேகாவோட இணைந்து வந்து எம்பி எலெக்ஷனை, லோக்சபா எலெக்ஷனை வந்து சந்திக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன் சார். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட் என்ன காமனாக சொல்லியிருக்காங்கன்னா தொங்கு சட்டசபை வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்? ஒன்றும் இல்லை சார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். திமுக 100, அதிமுக 100, விஜய் அவர்கள் 34. இப்போ விஜய் எங்கே போகிறாரோ அங்கே தான் ஆட்சி. அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறது விஜய்க்கு கொடுக்குற ஒரு அறிவுரை என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ரீஎலெக்ஷன் தான் போகணும் மொழிய. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே நான் சொன்னேன், அதாவது 2013 இது ஆம் ஆத்மி பார்ட்டி, ஓகேங்க, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சூழ்நிலை தான் வந்துச்சு. அப்போ வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு காங்கிரஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதே காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு ஆம் ஆத்மி கட்சியை கவுத்தாங்க. புரிஞ்சுங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான செயல்பாட்டுகளும் இன்றைக்கி வந்து விஜய் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா 2500 ரூபா பணம், அது கொடுக்க முடியாமல் ஆகும். புரிஞ்சுங்களா? ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் இவர் ஆதரவு கொடுக்க மாட்டார், அந்த கட்சி இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். சீஃப் மினிஸ்டர் விஜய் தான். நீங்கள் சொல்கிற 34 எடுத்தாலும் சீஃப் மினிஸ்டர் விஜய் தான். அப்படி நடக்காது, நடந்தாலும் சொல்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையுமே வந்து
எந்த அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபினா வரதுக்கான வாய்ப்பே இல்லை. வெளியிலேருந்து அதிமுக நபர்கள் வந்து ஆதரவு கொடுத்து விஜய் வராரு என்ற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் ஆட்சி கவுக்கப்படும். இட் வில் நாட் பி a ஸ்டேபிள் கவர்மெண்ட். நம்ம சீக்கிரமாக எலெக்ஷனை சந்திப்போம். அது அப்படி தான் நடக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் விஜய், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதாவது ஒரு ரேஸில் வந்து 3ஆவதாக வந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2000 ரூபா 3000 4000 5000 ரேஷன் கார்டுக்கு 25000 வரைக்கும் நீ காசு கொடுத்து புரிஞ்சுங்களா, இவர் இப்படி ஜெயிச்சிருக்காருன்னா அடுத்த வாட்டி ஜெயிக்கும் போது 2015 ஆம் ஆத்மி ஜெயிச்சிச்சு. அப்போ 70க்கு 67 சீட் அடித்தாங்க ஆம் ஆத்மி, 3 சீட்டு பிஜேபி, காங்கிரஸ் 0 டெல்லியில். ஓகேங்களா, அந்த எலெக்ஷனை ரீஎலெக்ஷன் இங்கே வச்சா ஓகேங்களா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வாஸ் அவுட் ஆயிரும். ஓகே, அப்போ புரிஞ்சுங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தொங்கு சட்டசபை நடந்தாலும் சரி ரீஎலெக்ஷன் சீக்கிரமாக வரும். நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து இந்த 2 கட்சியுமே வாஷ் அவுட் ஆயிரும். அப்படிதான் இருக்க வேண்டியதாக இருக்குது சார். ஒருவேளை இவர் திமுகவுக்கு வெளியேருந்து ஆதரவு தரேன் இல்லைன்னா பிஜேபி கழட்டி விட்டுடுவாங்க, அதிமுக இப்படி சொல்கிறாருன்னா என்ன பண்ணலாம்? இல்லை, திமுகவுக்கு கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாப்புல. பாஜக வந்து எப்போ வரைக்குமே வந்து அதிமுக இருக்குதோ அந்த ஆதரவை ஏற்றுக்கவும் மாட்டாப்புல. அப்படி ஏற்றுக்காமல் ரீஎலெக்ஷன் வச்சாலுமே வந்து நெக்ஸ்ட் வந்து விஜய் தான் வருவாப்புல. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து எலெக்ஷனை பார்த்துட்டாங்க, சிந்திச்சுட்டாங்க. இந்த வாட்டி வந்து 85% ஓட்டு வந்திருக்கு. மிச்சம் அந்த 10% ஓட்டு வராது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இவங்க வந்து மக்களை வந்து பயணம் செய்ய விடாமல் தடுத்தது தான். கிளாம்பாக்கத்தில் நடந்தது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. கோயம்புத்தூரில் நடந்தது, சின்ன பஸ் ஸ்டாண்டில் நடந்தது, திருச்சியில் சின்ன பஸ் ஸ்டாண்ட் நடந்தது. பஸ்ஸை கை காட்டி ஏறுறவங்க இவங்களுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் வந்து ஊருக்கு போக முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா பவுலாவில் நெக்ஸ்ட் வாட்டி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா 95% நடக்குங்கிறேன். ஓகே, 95% பவுலாகும். புரிஞ்சுங்களா, மொத்தமாக இந்த 2 கட்சியுமே வந்து வாஷ் அவுட் ஆயிரும்.